இந்த டிராப் கேட்ச்ங்கிற ஒரு ட்ராமா வந்து தொடர்ந்துட்டே வருதே சார். ஆமா. பாயிண்ட்ல ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட். அந்த கேட்ச புடிக்கும்போது நான் பார்த்தேன். ஹி இஸ் நோ டவுட் ஹி டேக்ஸ் கேட்சஸ். ஹி இஸ் எ குட் ஃபீல்டர். ஆனா பாயிண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி ஆன்டிசிபேஷன் பயங்கரமா வேணும். பேட் இப்படி போகுதுன்னா, இந்த பேட்டோட இப்ப இந்த வாக்கிங் பண்றாங்க பாயிண்ட்ல, அங்கதான் ஃபாஸ்டஸ்டா வரும் பால். ஸ்ட்ரெயிட்டா ஆடுற பால் எட்ஜ் எடுத்ததுன்னா ஃபாஸ்டஸ்டா வருது பாயிண்ட்ல தான். அதுவும் டைம் ஆச்சுன்னா இன்னும் ஃபாஸ்டா வரும். ஸோ வந்து சீரும். நீங்க இன்ஃபேக்ட் நான் பாயிண்ட்ல ஃபீல்டிங் நிற்பேன். பட் நான் தேர்ட் மேன் பக்கத்துல இருந்து உள் பக்கம் வாக்கிங் பண்ணுவேன். தேர்ட் மேன்றது பின்னால் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் பக்கத்துல இருந்து வாக்கிங் பண்றதுக்கு காரணம் ரைட் ஹேண்டரா இருக்கிறதுனால ரைட்ல வந்து நிறைய ரீச் இருக்கு, குடிச்சிடலாம். பட் இன்வேரியபிளி எட்ஜ் எடுத்த உடனே பிட்வீன் பாயிண்ட் அண்ட் தேர்ட் மேன் இந்த லெஃப்ட் தான் போகும். ஜடேஜா மாதிரி லெஃப்ட் ஹேண்டரா வந்துட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ரைட் ஹேண்டர்னால கொஞ்சம் லெஃப்ட்ல அலோன்ஸ் எடுத்துப்பேன் முதல்லயே. வாஷிங்டன் சுந்தர் கேட்ச பிடிக்கும் போது என்ன ஆச்சு, அவர் மென்டலி ப்ரிப்பேர்டா இல்லை அந்த மாதிரி ஸ்பீடு அந்த கேட்சுக்கு. அதுவும் பும்ரா போலிங்ல பால் என்ன ஸ்பீடு வரும்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவர் பை டேவிட் வேற. இதை விட ஃபாஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், வரும் ஃபாஸ்டா. இப்போ அந்த ஸ்பீடு வச்ச கை இப்படியே தான் இருக்கும். அதான் சொல்றது, பந்து ஒரு 3 அடி தள்ளி வந்துருக்கும் போது கை இப்படி பிக்ஸ்டா இருக்கணும் அந்த கேட்சுக்கு. நீங்க சில பேர் என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். இந்த ஒரு சின்ன மூமெண்ட் ரிஸ்க்ல பண்ணுவோம். அதை லைட்டா பின்னர் அந்த மூமெண்ட்ல இந்த கேட்ச் தட்டின் போடும் கை. அது முடியாது. அதை பண்ணாம ஃபார்மா இப்படியே இருந்திருக்கணும், ரெடியா இருந்திருக்கணும். முன்னாடி ஆன்டிசிபேஷன் லெவல்ல கொஞ்சம் கம்மி. இந்த ரிஸ்ட் மூமெண்ட்னால அந்த கேட்ச் போச்சு. வேற என்ன அப்படியே போச்சுன்னா கேட்ச்.